பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் கிருபையாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சில திருநாமங்களை ஓதி கேட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட திருநாமங்கள் உள்ளதுதான் மிக சிறந்த திருநாமங்கள் உள்ளதுதான் யா ரஹ்முர் ராஹிமீன். இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் தஹஜ்ஜுத்தில் ஓதுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் தஹஜ்ஜுத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலை பாங்கு 5:20 சொல்கிறாங்களா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சுங்க. 4:20 எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுதுட்டு இதே திக்கர், மூச்சில் செய்யக்கூடிய திக்கர், அதை ஒரு அரை மணி நேரம் செஞ்சுருங்க. நம்ம என்னுடைய யூடியூப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கேபிகே பிரைட் தமிழ் பேன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை தொட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ அத்தனையுமே வந்துடும். அதில் இதே திக்கர் ஆரம்ப பேச்சுன்னு போட்டிருக்கேன். அதை செய்யுங்க. அது ஏன் செய்யணும்னு சொன்னால், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் அல்லாஹ் பெரியாருக்கு கொடுத்த மிக சிறந்த ஒரு திக்கர், அதாவது மறைக்கப்பட்ட இந்த திக்கரை வெளிப்படையாக அனைத்து மக்களுக்குமே கற்றுக் கொடுக்கப்பட்டது திக்கர். இந்த திக்கரை செய்வதனால நம்முடைய இதயங்கள் பிரகாசமாகும், ரூஹு சக்தி பெறும். அப்படி சக்தி பெறக்கூடிய சமயத்தில் நம்ம ஓதக்கூடிய அத்தனையுமே என்ன செய்ய சொல்லணும், அது கபூலாகும். இப்போ பெரியாரெல்லாம் ஓதுறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய ரூஹை பலமாக வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் ஓதக்கூடிய அனைத்துமே கிடச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்ம அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். இதை ஓதி, நம்ம சொல்லக்கூடிய முறையில் ஓதி அவங்க அத்தனை பிரச்சனையும் சரியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. நம்ம சொல்கிறது ஆனால் அதை சொல்ல வைக்கிறது அல்லாஹ் தஆலா. அதை அவங்க ஓதும்போது அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்மளை ஒரு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்ம பல இது சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால், அனைத்து தேவைகளும் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஓத வேண்டியதுன்னு சொன்னால், யா ரஹ்முர் ராஹிமீன் அப்படிங்கிறத 1000 தடவை. 1000 தடவைங்கிறது ஓதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். இல்லையா, எனக்கு முடியலைன்னு சொன்னால் காலையில் 500 தடவை, சாயந்தரம் ஒரு 500 தடவை ஓதிக்குங்க. இது மாதிரி ஓதுறதுக்கு முன்பாக ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அந்த சுஹானக்கு இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா 100 தடவை ஓதிட்டு, இந்த யா ரஹ்முர் ராஹிமீன் அதை 500 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை 7 தடவை கேட்கணும். இப்போ உங்களுக்கு கடன் நீங்கணும், யா அல்லாஹ் கடன் நீக்குவாயாக, அல்லது பிரச்சனை தேவை, எந்த பிரச்சனையும் அதை 7 தடவை சொல்லிவிட்டு திரும்ப ஸலவாத்து 100 தடவை ஓதிட்டு, நீங்கள் இதை காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இல்லைன்னா மாலையில் ஏதாவது ஒரு தடவை மட்டும் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய தேவைகளை நிறைவேற பார்க்க முடியும். யா ரஹ்முர் ரஹீம் என்ன அர்த்தம்? யா ரஹ்முர் ராஹிமீன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மிகப்பெரிய ஒரு இஸ்மு அது. அதாவது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு தேடித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஸ்மு இது. அல்லாஹ்வுடைய பேர் இது. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறாங்க. அவங்க எப்போவும் அல்லாஹ்ட்ட போய் மலையில் பேசுவாங்க. அப்போது வழியில் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, எனக்கு குழந்தைக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க அல்லாஹ்ட்ட போய் பேசுகிறாங்க. இந்த பெண்ணு குழந்தைக்கான துவாங்கொள்ள இறைவா உன்கிட்ட துவா செய்ய சொன்னாங்க. அப்படிங்கும்போது இறைவன் சொல்கின்றான், அந்த பெண்ணுடைய விதியில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லும் பொழுது திரும்பி சொல்லிடுறாங்க. திரும்பி 2வது தடவை போகும்போது சொல்லுது, 2வது தடவை கேட்குறாங்க. 2வது தடவையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் அந்த பெண்ணுடைய விதியில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் அவங்க போகும்போது பார்க்குறாங்க, அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னானே, எப்படி குழந்தை பாக்கி உண்டாச்சுன்னு சொல்லிட்டு என்ன அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அவங்க என்னுடைய யா ரஹ்முர் ராஹிமீன், அளவற்ற அருளாளனே என்று துவா செஞ்சாங்க. அப்போது என்னுடைய அந்த ரஹிமாகப்பட்டது, என்னுடைய அன்பாகப்பட்டது, இரக்கமாகப்பட்டது, என்னுடைய அதாவது விதியை முந்தி விட்டது. அப்போது நான் விதியை எழுதக்கூடியவன் தான் அல்லாஹ் தான். அப்போது அல்லாவே மாற்றி எழுதி என்ன செய்கிறான், அந்த குழந்தையை கொடுத்துட்றான். அப்போது விதியே மாற்றக்கூடிய ஒரு சக்தி துவாவுக்கு இருக்குது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துவா ரத்துல் கதா, துவாகப்பட்டது
விதியை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறது. இது வந்து திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது அப்படிப்பட்ட நம்ம அல்லாட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், நம்ம என்ன செய்யலாம், அல்லாட்ட துவா செய்வதை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும், கஷ்டங்களை தீர்க்க முடியும், தேவைகள் நிறைவேற முடியும், பிரச்சனை தீர்க்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன்கள் தீரும், எல்லாமே எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் நம்மளை தயார் பண்ணிக்கிறாமல் துவா செய்கிறோம், மற்ற தயார் பண்ணிக்க ரெடியாக இல்லாமல் மற்றவங்க பின்னாடி அலைகிறோம். யாராவது செஞ்சு தருவாங்கன்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க பணம் செலவழிக்கிறோம். அதை நம்மையே அந்த டயத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. உபயோகப்படுத்தினா அது ஒரு வணக்கமாக ஆகிவிடுகிறது. இப்போ நீங்கள் வந்து செலவாத்தை ஓதுறீங்கன்னு சொன்னால், ஒரு தடவை 100 தடவை செலவாத்தை ஓதுனா 1000 தடவை அல்லா ரஹமத்து உங்கள் மேலே இறங்குது. அப்போது உங்களுக்கு நீங்கள் ரஹமத் தெரிவிக்கிறீங்க, அப்போது உங்களுக்கு உங்கள் அல்லாவுடைய ரஹமத்தையும் தெரிவிக்கிறீங்க, உங்களுடைய உலகத்தையும் நிறைவேற்றிக்கிறீங்க. அப்போ அந்த நிலைமைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். நம்முடைய தேவைகளை அல்லாவிடத்தில் கேட்டு பெறக்கூடிய அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி யா அர்ஹமுர் ரஹீம் என 1000 தடவை ஓதிட்டு நீங்கள் தொடர்ந்து 40 நாள், இதுவும் 40 நாள் தொடர்ந்து ஓதணும். 40 நாளில் உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சாலும் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஓதிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு அங்கமாக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. ஏன்னா அது மிகப்பெரிய பாக்கியம். இந்த 1/2 மணி நேரத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடியது, நீங்கள் யார் பின்னாடியோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தெரிஞ்சு அலைவதை விட இந்த 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போது அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கொள்ளாமல், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொண்டு வரை அல்லாஹ் அவங்களை மாற்ற மாட்டான். அப்போது நம்ம வந்து நமக்கு அல்லாஹ்ட்டேருந்து உதவி வேணும் சொன்னால் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தை மாற்ற சொல்கின்றான். நாம் எப்போ மாறுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். 5 நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும், தொழுகணும். அதே மாதிரி தஹஜ்ஜுத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுக முயற்சி பண்ணணும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக கொண்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் காலைமான தஸ்பிஹாத் அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 3ஆம் கலிமா 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 4ஆம் கலிமா 100 தடவை. இதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னா, காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த அமைப்பில் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தான் தான் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு பேசிக். அப்போ ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவருடைய அதிக அமல் செஞ்ச கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி விடுவான். இதில் பரக்கத்தில் உங்களுடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றுப்பான். அந்த அடிப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து இதை உங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு காலையான தஸ்பியாதை ஓதிட்டு வாங்க. சலவாத்து காலையில் 150 தடவை, மாலையில் 150 தடவை ஓதிக்குங்க. சலவாத் அப்போ 150 300 ஆகிடுது. 3000 ரஹமத் இறங்குவதற்கு காரணமாக அமைகிறது. அது மாத்திரம் இல்லாமல் நபியுடைய சிபாரிசு கிடைப்பதற்கும், நபிசாசு அன்பு கிடைப்பதற்கும், உங்களுடைய துவா கபூலாகிறதுக்கும் காரணமாக அமையுது. ஆகவே இதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, காலை மாலை ஓதிட்டு வாங்க. இஸ்திஃபார் அஸ்தாஃபுல்லா வாத்துபிலே இதை 100 தடவை காலை மாலை ஓதிட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா குரானை கட்டாயம் ஓதணும். காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் ஓதிட்டு வாங்க. இல்லை 1/2 மணி நேரம் ஓத முடியல, 20 நிமிஷமாக ஓதிக்குங்க. ஏன்னு சொன்னால் குரான் அல்லாஹ்வுடைய கலாம், சரிங்களா? குரானை ஓதுவதும் நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நீ அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதுனீங்கன்னு சொன்னால் அதில் 124க்கு மேலே எழுத்து இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னால் 1250 நன்மை கிடச்சி போயிடும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இப்போ குரானுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். என்ன செய்யுங்க, குரானை காலை மேலே ஓதுங்க. ஓத தெரியலையா, நம்ம யூடியூப்பில் அதாவது வாட்ஸ்அப்பில் குரானை 3 மணி நேரத்தில் தஜ்வீதுன்னு எப்படி ஓதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அதை ஓதி கற்றுக்கலாம். அதை கற்றுக்கிற விரும்புனீங்கன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களுக்கு குரூப் நினைப்பாங்க. 98 40 92 59 49 இதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் என்ன செய்யும் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய துவாலாம் கபூலாகும். அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்து கொடுக்க கடமையான ஜக்காத்து கொடுங்க. ஏழைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடையாவது உணவு கொடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரமலானில் 30 நோம்பையும் நோத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நோன்பு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் சுன்னத்தான நோன்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோன்பு நோருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 13 14 15 நோன்பு நோட்டுவார்கள். இதான் சுன்னத்தான நோன்புகள், சரிங்களா? அது மாத்திரம் இல்லாமல் ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்குதோ அந்த ஹஜ்ஜை இளமையிலே ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா வயசான காலத்தில் போய் செய்கிறது வந்து உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்காது. அதனால் அந்த பாக்கியம் இருக்குமா நமக்கு தெரியாது. ஆகவே யாருக்கு வசதி இருக்குதோ அதை இளம் வயதிலே அந்த ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சிடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமை, மற்ற நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்துலேயும் சரியாக செய்யுங்க. இதெல்லாம் குறை வச்சிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கப்படும். யாருடைய பொருளையும் அபகரிச்சிடாதீங்க. யாராவது ரூபா மதிப்புள்ள பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலும் திரும்ப அங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது போதும் நரகத்தில் போகிறதுக்கு காரணம் வச்சிடும். உங்களுக்கு ஒரு ரூபா நினைப்பீங்க, 1 ரூபாயும் 1 லட்சம் 1 கோடி எல்லாம் கொண்டு தான். சரி, அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால்
நீங்கள் அதில் கவனமாயிருங்க. உங்கள் நாக்கை கொண்டும் உங்களுடைய கையை கொண்டும் யாருக்கும் எந்த விதமான தீங்கு நினைச்சிடாதீங்க. யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாயிருங்க. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா வகையிலையுமே நபியுடைய சுன்னத்தை உண்மையான பின்பற்றுறதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ் ரசூல் சொன்னானோ அதை உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக பின்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழி. இனிமேல் அதாவது நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது என்ன சொன்னால் நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும், நரகத்தொட்டு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம். இந்த உலகத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேதனைன்னு சொன்னால் பசி தான். ஆனால் மறுமையில் மிக சின்ன வேதனைன்னு சொன்னால் நரக வேதனை. அப்போ நரக வேதனை விட்டு பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அமல் செஞ்சால் இம்மையும் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கும். ஆகவே அன்புக்கினர்களே, உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க. முழுமையான முறையில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ் வெற்றி தருவான். அல்லாஹ்வோட பக்கம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீ யார் முன்னாடி போய் நிற்க தேவையில்லை. அல்லாஹ் வானம் பூமி படைத்த அல்லாஹ் தாலா, உங்களை படைத்த அல்லாஹ் தாலா, உங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ் தாலா, உங்களுக்கு கண்ணு கொடுத்த அல்லாஹ் தாலா, உங்களுடைய ஒரு கண்ணுடைய மதிப்பு இந்த உலகம் முழுவதும் கொடுத்து 2 கண்ணையும் கேட்டால் நீ கொடுப்பீங்களா? அப்போ அவ்வளோ பெரிய மதிப்புள்ள கண்ணை கொடுத்துருக்கான். உங்கள் உடம்புல ஒவ்வொரு உறுப்புமே பறக்கத்தான உறுப்பு தான். அதுக்கு விலை மதிப்பு கிடையாது ஒவ்வொரு உறுப்புக்கும். ஆக அப்படிப்பட்ட இந்த உறுப்பை கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்ம நன்றி செலுத்துறது எப்படி சொன்னால், அல்லாஹ் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்ட்ட எதுக்கு நல்லா தரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே கணித்திருக்கிறீர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் இமி மறுமை வெற்றி அறிஞ்சிக்கலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. புதுசாக வந்திருக்கவங்க வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் சிவப்பாக ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் வரும். அதில் மேலே ஆளுங்கிற பெல் அழுத்தினீங்கன்னா நாம் சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய பழைய வீடியோகள், அதாவது குர்ஆனை கொண்டு நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்க விரும்புன்னு சொன்னீங்கன்னா கீழே பாருங்கள், கேபிகே பிரைட்னு தமிழ் பேன் போட்டிருக்கோம். அது தொட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய அத்தனை சேனல் அத்தனை வீடியோ வந்துடும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தேடி அதுக்குள்ளே டாபிக் எடுத்து பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, திருமண தடை நீங்குவதற்கு, வியாபாரம் செழிப்பாக இருக்கிறதுக்கு, கடன் தீர்வதற்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம அதை படித்து பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அதுபடி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கொடுத்து நம்ம ஆக்கி எழுப்புறானாக. இது அத்தனை பேருக்கும் நீங்கள் அனைவருக்கும் அனைத்து குரூப்புகளையும் ஷேர் செய்து நன்மையில் ஒரு கூட்டம் நன்மையில் பங்குதாராக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள். வாஹிது ரஹ்மத்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.